வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம நினச்சது கிடைக்கிறதுக்கு பிரபஞ்சம், எண்ணம், சிந்தனை, கர்மா இதை பற்றின ஒரு 7 உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது கிடைக்கும், நம்ம நினச்சதை அடைய முடியும். அப்படி நம்மளால் முடியலனாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். இதில் மொதல் வீடியோவில் நம்ம பிரபஞ்சம் அப்படின்றத பற்றி நல்லா தெளிவாக பார்த்தோம். இப்போ ரெண்டாவது இந்த சூழ்நிலை அப்படின்னா என்னன்ட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம், ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹொப்பனோபோனோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சூழ்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சூழ்நிலை அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். வாங்க இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். The Seventh Sense. இந்த சூழ்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடைக்காரரு புதுசாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. கடை வச்சு ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் கடை ஓடவே இல்லை. இது ஒரு சூழ்நிலை. வேலை செய்கிற இடத்துல உங்களோட ஒரு மேனேஜரோ ஒரு உயர் அதிகாரியோ உங்களுக்கு எதிராக இருக்கார். அதாவது நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எதிராகவே அவர் செயல்படுறாரு, உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. இது ஒரு சூழ்நிலை. தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ உறவு முறை இழப்பு, இது ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு புதுசாக ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது, இது ஒரு நேர்மறை சூழ்நிலை. இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா போனஸாக கிடச்சிருக்கு. தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, இதுவும் ஒரு நல்ல சூழ்நிலை. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்கும், நாளைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், அடுத்தடுத்து சந்திக்கிறது எல்லாமே சூழ்நிலை தான். இப்போ இந்த பிரபஞ்சத்திட்ட நிறைய பேர் எல்லாம் வேண்டுவாங்க. என்னென்னா கார் வேண்டுவாங்க. எனக்கு ஒரு கார் வேணும் பிரபஞ்சமே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு வேண்டுவாங்க. பிரபஞ்சம் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வாசலில் முன்னாடி கொண்டு காரை எப்போவுமே நிறுத்திட்டு போகாது. இல்லை உங்கள் கூரையை பிரித்து ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை போடாது. எல்லாமே ஒரு சூழ்நிலையாக தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்கும், அந்த பணம் வந்திருக்கும், உடனடியாக ஒரு கார் கம்பெனியிலேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை தான் பிரபஞ்சம் ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நேராக ஷோரூமுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த காரை வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. எந்த காரு, எந்த கலரு எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. பிரபஞ்சம் ஒரு சூழ்நிலையை கொண்டு நிறுத்தும். அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கார் உங்களுக்கு சொந்தமாயிடும். இந்த செயலை தான் கர்மம். அந்த கர்மம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை சிந்திச்சுட்டு பணம் உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வந்திருக்கு, சிந்திச்சுட்டு இப்போ நம்ம அந்த காரை வாங்க வேண்டாம், 15 லட்ச ரூபாயும் முதலீட்டிலே போட்டுக்கோ, 2-3 வருஷம் கழித்து நம்ம அந்த காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவெடுக்கலாம். முடிவெடுத்து செயல்படுற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. பிரபஞ்சம் நீங்கள் கார் வாங்கணும்னு கேட்டீங்க, அந்த சூழ்நிலையை கொடுத்துருச்சு. இந்த முடிவெடுத்து செயல்படுத்துறது அப்படிங்கிற அதிகாரம் 100% உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று சொன்னோம். நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு வேண்டுங்க அப்படிங்கிறத சொன்னோம். எப்பப்பெல்லாம் இந்த நெகட்டிவான எண்ணம் வருதோ அப்பப்பெல்லாம் வேண்டுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இது ஏன் இந்த சூழ்நிலையை பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது என்ன எல்லை அப்படின்னா சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் அதனால் முடியும். அடுத்தது அதை முடிவு பண்ணி செயல்படுத்துகிற அதிகாரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த கர்மா அப்படிங்கிற வேர்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியும், ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. இந்த கர்மா அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஒன்று தான். இப்போ ஒரு கதையை பார்ப்போம். ரவி அப்படின்னு ஒரு நண்பர் பிஸ்னஸ் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். பிஸ்னஸ் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அவர் ஒரு 15 லட்ச ரூபா லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த மொத்த 15 லட்ச ரூபாயும் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை அவர் கட்டாமல் காரு, வீடு அப்படின்னு எல்லாம் கட்டிட்டார். அந்த 15 லட்ச ரூபா லோன் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 லட்சம் வாங்கி ஒரு 25 lakhs ஒரு லோன், பிஸ்னஸ் லோன் அப்படின்னு வச்சுருக்காரு. இப்போ அவர் பிஸ்னஸ் டோட்டலாக ஒரு 6 மாதமாக பிஸ்னஸே ரன் ஆகலை. கடன் வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா
இப்போது அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட கர்மா என்னோட நேரம் இப்படி ஆயிடுச்சு, நான் வந்து என் பொண்டாட்டி பொண்ணை பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது என்னோட கர்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, யாருக்கும் நான் வந்து துரோகம் நினைக்கல, பிஸ்னஸ் தொழிலையும் வந்து சரியாக தான் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட கர்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இதை வந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு சூழ்நிலை. நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரபஞ்சம் அந்த சூழ்நிலையை கொடுக்கும். அங்கே வந்து எந்த செயல், அதாவது செயல்னா கர்மம், செயலை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பிரபஞ்சம் வந்து லோன் வாங்குகிற ஒரு சூழ்நிலையும் வந்து அவர் ரவிக்கு கொடுத்தது. லோன் வாங்கினார். லோன் வாங்கிறது அப்படிங்கிற செயலை செஞ்சது அவர் தான். அடுத்தது வந்து அவங்களோட மனைவி பிள்ளைங்க எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸ் லோனை வந்து அடிஷ்னலாக வாங்கி வீடு ஒன்று கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் ரவி அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிறப்ப வாங்கின 15 லட்சத்தையும் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ஆனால் வந்து முடிவெடுக்கிற அதிகாரம் ரவிகிட்ட தான் இருந்தது. பிரபஞ்சம் இத்தனை சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அப்போ வந்து முடிவை வந்து எடுத்ததுனால, அப்போ செஞ்ச செயல்னால, அப்போ செஞ்ச கர்மத்தினால இப்போ வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிக்கிறார். புரியுதுங்களா? ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்மளோட முடிவு, நம்மளோட செயல் காரணமாக இருக்குது. இந்த 7 விஷயங்களில் எண்ணம், சிந்தனை, முடிவு, செயல் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கோம். நமக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு முடிவு பார்த்திங்களா எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் பிரபஞ்சத்திட்ட கிடையவே கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த கர்மா கொடுத்துருச்சு அப்படி இப்படின்னு நம்ம வந்து புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம எடுத்த முடிவு, நம்ம செஞ்ச செயல் தான் வந்து இப்போ நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைக்கு காரணம். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த முடிவு, நம்ம பண்ணின செயல், அதுக்கான சூழ்நிலை தான் கண்டிப்பாக உருவாகும். அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாயே தீரும். ஏதோ வந்து அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம பிரபஞ்சத்திட்ட நேராக ஒரு ஃபோனை போட்டு எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே வந்து கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இங்கே இல்லை. நம்ம வேண்டுறது மட்டுமே நடக்காது. நம்ம வேண்டுறது ஒரு 30% நடக்குது அப்படின்னா நம்மளோட சிந்தனை, செயல், முடிவு இது எல்லாமே வந்து என்ன வேண்டுதல் வச்சுக்கிறோமோ அதை நோக்கி இருக்கணும். அப்போ தான் வந்து 100% நடக்கும். அதுக்கு எதிராக இருந்ததுனாவோ, அதுக்கு ஆதரவாக இல்லைனாவோ அது நடக்கிறது தள்ளி போகும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் காலையில் எழுந்திரிச்சு நல்ல உடல் நலனோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு, நல்ல ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்றாரு, நல்ல செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் வந்து எந்த விதமான உடல் உழைப்பும் பண்ணுறதில்ல, அப்படியே வந்து கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறது தான் ஒரு பணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அவர் உடல்நிலை வந்து கெட்டு போகிறது உறுதி. ஏன் அப்படின்னா அவரோட எண்ணம் வந்து உடல் நலமாக இருக்கிறது, ஆனால் வந்து உடல் உழைப்பே தராமல் 365 நாளும் இருக்கிறது அப்படிங்கிறது அவரோட வேண்டுதலுக்கு, அவருக்கு தேவைக்கு எதிரான செயல். அந்த செயலுக்கு உண்டான பலனும் வந்து சேர்த்தே தான் வரும். வெறும் உடல் நலத்தை வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு கொட்டியெல்லாம் கொடுத்துறாது. அதுக்கு உண்டான சூழ்நிலையை மட்டும் வேணால் உருவாக்கி தரும். அதனோட செயல் செய்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த செயலை வந்து சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா தான் என்ன செயல். அந்த மளிகை கடைக்காரர் வந்து 365 நாள் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்காம போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த வேலைகளை தான் இறங்கி டெய்லியும் பார்க்க ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் வந்து முழுமையான பலனை வந்து அவர் அனுபவிப்பார். முழுமையான பலன் அப்படின்றது உடல்நல வேணும்னு வேண்டுறாரு, நல்ல உணவையே வந்து சாப்பிட்றாரு, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறாரு. அடுத்தது உடல் உழைப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் வந்து டெய்லியும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாரு. எண்ணம், சிந்தனை, முடிவு, செயல் எல்லாமே வந்து அவரோட நோக்கத்துக்கு சரியாக இருக்கும்போது அவரோட உடல்நலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிரபாகர் அப்படின்னு நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் நல்லா சின்சியராக நல்லா படித்தார், நல்லா வேலைக்கு போனார், அமெரிக்கா போனார், அந்த சம்பாதிச்ச காசையெல்லாம் செலவு பண்ணாமல் நல்லா சேவிங்ஸ் பண்ணார், முதலீடு பண்ணியிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காரு. அவர் தொடர்ந்து 20 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றதும் ரொம்ப நல்லாவே இருக்குது. தினமும் வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகிட்டே தான் இருக்குது. உங்களோட சிந்தனை, செயல், முடிவோட விளைவு தான் அந்த சூழ்நிலை அப்படின்றது. ஒரு நோக்கத்தை வச்சுட்டு உங்களோட எண்ணம் அல்ல, சிந்தனை, செயல், முடிவு இந்த 3மே வந்து அந்த நோக்கத்துக்கு ஆதரவாகவே இருந்தது அப்படின்னா தேவையை நிறைவேற்றக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன், இந்த இயற்கை பேராற்றல் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் பற்றி இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம்.
அது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து ஆராய்ஞ்சு செயல்படுத்தி பாருங்கள். நன்றி நண்பர்களே.